Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y equal to x square plus 3x plus 2 and use it to solve x square plus 2x plus 1 is equal to 0. சரிங்களா, நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கிராஃப் வரைய போகிறோம். ஸோ y equal to x square plus 3x plus 2. அப்போ xோட வேல்யூ கொடுக்கணும். -3லேருந்து கொடுக்குறேன். அடுத்து இங்கே இருக்கிறது அப்படியே டேபிளில் போடணும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் 3x2. அடுத்து இதெல்லாம் இது மூணுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். இந்த y கண்டுபிடிக்கும் போதும் இந்த லைன் பார்க்கக்கூடாது, ஒன்லி திஸ். ஏன்னா yயில் வந்து இது 3 தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னால் இந்த இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். -3 ஸ்கொயர் பண்ணால் -3 × 3 + 9, -2 × -2 + 4, -1 × -1 + 1, 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9. இப்போ 3 × xனா இங்கே இருக்கிறது அப்படியே எக்ஸை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 × -3, 3 × -3 என்ன வரும்? -9, 3 × -2 -6, 3 × -1 -3, 3 × 0 0, 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9. இப்போ இங்கே இருக்கிற 2 அப்படியே போடுங்க. ஏன்னா அது கூட தான் எக்ஸ் இல்லைன்னா, அதனால் 2 வந்து அப்படியே போடுங்க. ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். 9 - 9 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. 4 - 4 இல்லைனா ப்ளஸ் சேம் சைடெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 + 2 6, 6 - 6 0, 1 + 2 3, 3 - 3 0, 0 + 0 0, அப்போ 2 மட்டும்தான். 1 + 3 4, 4 + 2 6, 10, 10 + 2 12, 9 + 9 18, 18 + 2 20. இப்போ என்ன பண்ணணும்னா ப்ளாட் பண்ணணும். -3, -2, அடுத்து -2, 0, -1, 0, 0, 2, 1, 6, 2, 12, 3, 20. இப்போ yயில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அதனால் எல்லாமே பாசிட்டிவ் தானே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கிராஃப் வரையில் பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு போகிறோம். yக்கு நெகட்டிவ் சைடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா, எடுக்காமல் இருக்கக்கூடாது. சம் பாயிண்ட்ஸ் வில் டேக். ஓகே, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏன்னா 20லாம் இருக்கு இல்லையா, அப்போ 20 வரணும்ல, அதனால் கொஞ்சம் இறக்கி எழுதிக்கிறேன். ஓகே, இல்லைனா நீங்கள் yக்கு வந்து 2 யூனிட்ஸும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் y ஆக்சிஸ் மட்டும் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன். x-axis 1 centimeter is equal to 1 unit. y-axis 1 centimeter is equal to 1 unit. So இங்கே வந்து x, x dash, y dash, இங்கே வந்து y. ஸோ இப்போ இங்கே வந்து 0. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் எழுதலாம். நம்பர் எழுதிட்டு வரேன். சரி, இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. ப்ளாட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து -3, 2, -3, 2, அடுத்து -2, 0, -2, 0 அங்கே தான் வரும். அடுத்து -1, 0 தான். அடுத்து என்ன வருது? 0, 2, 0, 2, அடுத்து 1, 6, அடுத்து 2, 12, அடுத்து 3, 20. இப்போ இந்த கிராஃப் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு லைன் போட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே அதை மேலேயே அப்படியே பட்டை தீட்டக்கூடாது. அப்போ அப்படி பட்டை தீட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அசிங்கமாயிரும். அதனால் ஒன்ஸ் ஒரு லைன் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுறணும் அது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேரபிளை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். y = x² + 3x + 2வையும் 0 = x² + 2x + 1ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணணும். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ஆப்போசிட் சைனாக ஆகிடும். கீழே இருக்கிற சைன் எல்லாமே y - y
y minus 0 y, x square minus x square cancel ஆகிடும். 3 minus 2 வந்து என்ன வரும் x, 2 minus 1 1, x plus 1. இப்போ y equal to x plus 1க்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ x வேல்யூ 1 y, இப்போ xோட வேல்யூ minus 2 minus 1 0 1 2 கொடுக்குறேன். x plus 1 தானே, அப்போ இங்கே ஃபுல்லாக 1 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் y கிடச்சிரும். minus 2 plus 1 minus 1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் எழுதணும். minus 1 plus 1 என்ன ஆகும் 0, 0 plus 1 1, 1 plus 1 2, 2 plus 1 3. ஸோ இப்போ நம்ம plotting pointsலாம் எழுதணும். minus 2, minus 1, minus 1, 0, 0, 1, 1, 2, 2, 3. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணணும். மறுபடியும் minus 2, minus 1 பிளாட் பண்ணலாமா? minus 2, minus 1 இங்கே இருக்குது. அடுத்து வந்து minus 1, 0 இங்கே தான் minus 1, ஏற்கனவே பிளாட் பண்ணது தான் 0, 1, 0, 1 சாரி இங்கே இருக்குது 0, 1. அடுத்து வந்து 1, 2, 1, 2 இங்கே இருக்குது 2, 3, 2, 3. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் வந்து பேரபோலாவை எங்கே டச் பண்ணுதுன்னா இங்கே மட்டும் தான் டச் பண்ணுது, minus 1ல் தான் டச் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்னது, சொல்யூஷன் இஸ் minus 1 மட்டும் தான் நம்ம எழுதணும். ஏன்னா ஒன் சைடு தான் டச் ஆகுது, வேறு எங்கேயுமே டச் ஆகலை இல்லையா. அதனால் ஆன்சர் வந்து என்னது, சொல்யூஷன் இஸ் minus 1 மட்டும் தான் இதுக்கு நம்ம வந்து எழுத முடியும். ரெண்டு பக்கம் டச் ஆச்சுன்னா ரெண்டு வேல்யூஸ் வரும். இது வந்து 1 இதில் தான் டச் ஆகுதுங்கிறதுனால minus 1 மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பேரபோலா மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். பொறுமையாக ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் வந்து பேரபோலாவில் வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். எங்கே வேணாலும் எழுதலாம், எங்கே இடம் இருக்கோ அங்கே எழுதிக்கலாம். y equal to x square plus 3x plus 2. அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதில் y equal to x plus 1ன்னு அதை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சால்விங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சால்வ் பண்ணி பாயிண்ட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், கரெக்டாக வந்து ட்ராயிங் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.